ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another கேம் ப்ளே வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நகர் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு லைட்டாக அயன் பற்றாக்குறை இருக்குது. அயன் பற்றாக்குறையினால் நம்ம ஏதோ இந்த முன்னாடி இருக்கிற ஐலாண்டில் வந்து ஒரு சின்ன அயன் ஃபார்ம் கட்டிடலாம். அயன் ஃபார்ம் கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் இது டைமண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு 38 டைமண்ட் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் செட்டாக டைமண்ட் ஆர்மர் செஞ்சிடலாம். வாங்க இந்த வீடியோ எல்லாத்தெல்லாம் பண்ணிடலாம். இருங்க, நான் உங்களுக்கு அயன் ஃபார்ம் கட்டுறத அந்த வீடியோவில் டைம் பாக்ஸ்லாம் போடுவாங்க. அது எனக்கு போட எப்படி மாடு அது எப்படின்னு தெரில எனக்கு. நான் உங்களுக்கு கட்டிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே ஒருத்தனை அடைச்சி வச்சுருக்கோம். நம்ம பெட்டுன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, உள்ள வந்து அவனே மாட்டிக்கிட்டான். போட வரான் இல்லடா. ஓகே, அயன் ஃபார்ம் கட்டிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், இங்கே இருக்கிற சில ட்ரீஸை நம்ம வந்து மைன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்த ஃப்ளாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எத்தனை 20 பெட்டு, 4 ஸ்டாக் ஆஃப் ஸ்மூத் ஸ்டோன், 1.5 ஸ்டாக் ஆஃப் லீஃபு, ஃப்ளெச்சிங் டேபிள், 10 ஏணி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாப்பர், வாட்டர் பக்கெட்டு, லாவா பக்கெட்டு, சைனு, கிளாஸு, அதுக்கப்புறம் திரும்ப 2 செஸ்ட்டு. இதாக பார்த்திங்கன்னா நம்ம என்னது அயன் ஃபார்ம் செய்ய வேண்டிய பொருட்கள். இதை வச்சு தான் அயன் ஃபார்ம் செய்ய போகிறேன். இருங்க, நான் இப்போது அயன் ஃபார்ம் செய்கிறத காட்டுறேன். என்ன பண்ணணும், அயன் ஃபார்ம் வந்து அங்கே கட்டலான்ட்டு இருந்தோம். இப்போ இங்கே தான் கட்டுறோம். ஏன்னா அங்கே கட்டினா நல்லா இருக்காதுன்னு தோணிச்சு. ஏன்னா அந்த இடத்து வீடு பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் நம்ம இங்கே கட்டிடலாம். இந்த இடத்துல லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இருங்க, க்ளீன் பண்ணிட்டு இங்கே அயன் ஃபார்ம் கட்ட ஆரம்பிக்கலாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அயன் ஃபார்ம் கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து எவ்வளோ மைண்ட் பண்ணி எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னா 20 இருக்குது, மேலே ஒரு 25 இருக்குது. மொத்தமாக நம்மளுக்கு 45 டைமண்ட் இருக்குது. ஒரு ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர் செஞ்சிட முடியும் நம்மளால். அதை செஞ்சுட்டு நம்ம என்டர்பிரைல் கலெக்ட் பண்ண நெதருக்கு போக போகிறோம். இருங்க, போய் உங்களுக்கு அயன் ஃபார்மை முதல்ல காட்டிடுறேன். அயன் ஃபார்ம் மேலே ஏறிப்போம். அயன் ஃபார்ம் வந்து ஒரு யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து தான் கட்டினேன். பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் நம்ம அயன் ஃபார்மு. இருங்க, நம்ம மேலே ஏறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறு மெசேஜ் வந்து தருது. மேலே ஏறிட்டோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் அயன் குளம் வந்து இருக்கும். இப்போ வந்து கேட் தான் விழுந்திருக்கு. மைன்கிராஃப்ட் டே 43 எல்லாம் அயன் குளமும் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃப்ளெச்சிங் டேபிள் தெரியுதா, அதுக்கு அந்த சைடு தான் வில்லேஜஸ்லாம் இருக்கானுங்க. வெளியே பெட்டு போட்டிருக்கோம். இங்கே நான் வெயிட் பண்ணிட்டு காட்டுறேன். என்னது பார்த்திங்கன்னா டே 43 நம்மளுக்கு ஒரே ஒரு அயன் கிளம் ஃபார்ம் ஆகி சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் திரும்ப வர வரைக்கும் நம்ம திரும்ப வருவான் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு. அதுக்குள்ளே நம்ம போய் தூங்கிடலாம். ஃபுல் செட்டாக பாருங்கள் மாதிரி செய்யணும். கீழே எல்லோரும் கோவப்பட்டுருக்கானு தூங்க முடியலன்னு. ஆமாம், கீழே வேறு வந்துட்டேன். சரி, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போகிறக்குள்ள சாகக்கூடாது. ஆனால் எனிமிஸ் போனவங்க ஹார்டு மோடில் இருக்குது. வேகமாக போகும். சாம்பியெல்லாம் வருது பாருங்க. இல்லை ஒன்றும் ட்ரைடன்ட் வச்சுட்டு இல்லாமல் இருந்தால் சரி தான். வீட்டுக்கு போய் தூங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரியே நம்மக்கிட்ட இப்போ 45 டைமண்ட் இருக்குது. அதில் அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா, நம்ம முதல்ல ஒரு ஆட் செஞ்சுருந்தேன் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டைமண்ட் செஸ்ட் பிளேட் ஒன்று, லெகின்ஸு எல்லாம் செஞ்சிடணும். பேண்ட்டு, ஒரே ஒரு பூட்ஸ் செஞ்சாச்சு. ஓகே, அந்த எல்லாத்தையும் வெளியே போய் உங்களுக்கு சூட்டப் பண்ணி காட்டுறேன். வெளியே பாருங்கள். வாட்ச் ஹெல்மெட், பேண்ட். இருங்க, மெசேஜ் வந்துட்டு இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வராமல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெகின்ஸ், பேண்ட்டு, பூட்ஸ் போட்டாச்சு. பார்த்தீங்களா, நம்ம டைமண்ட் ஆர்மர் ப்ளஸ் டைமண்ட் கத்தி எல்லாம் ரெடி ஆகியாச்சு. ஒன்றே நம்ம போய் என்டர்போல் எடுத்துட்டோம்னா இந்த வீடியோவில் அது பேர் என்ன, என்ட்ராகனை கொலை போகிறக்கு முடியாது, பேர் என்னமோ ஒருமே என்டர் ஐ செய்யணும். என்டர்போல் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா என்டர் ஐ செஞ்சிடலாம்.
ஒரு 16 என்டர் போல் எடுத்துகிட்டு வரலாம். இருங்க, நம்மளால் இப்போது என்சான்மெண்ட்டும் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட 7 லெவல் தான் இருக்குது. லெவல் வேறு ஏற்றணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஷார்ப்னஸ் 1 அன்பிரேக்கிங் 1 ஸ்குவாடு தான் இருக்குது. அதில் இருக்கிற என்சான்மெண்ட்டை போக வச்சுட்டு 30 லெவலில் ஒரு இதே போட்டு விட்டால் கரெக்டாக இருக்கும். வாங்க, உங்களுக்கு இப்போ போய் நெதரில் என்ன பண்ண போகிறேன்னு காட்டுறேன். நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நெதரில் வந்திருக்கோம். நம்ம மைண்ட் பண்ணி போன இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது இருக்கும், பேர் என்ன, இந்த பயம் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சேஃபான இடத்த தெரிஞ்சு வச்சுக்கணும். என்டர்மேன் வந்து 3 பிளாக் ஹைட்டில் இருப்பான். நம்ம 2 பிளாக் ஹைட் போட்டோம்னா அவனால் உள்ளே வர முடியாது. நம்ம உள்ளே சேஃபாக இருந்துக்கலாம். இவங்க பார்க்கலாம் வருவானுங்க, அவனை கில் பண்ணுறேன். அதை வந்து உங்களுக்கு நான் 2x ஸ்பீடில் கட்டுறேன் கைஸ். ஏன்னா கில் பண்ணுறது கொஞ்சம் போர் அடிக்கும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டு காட்டுறேன். இதுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா மேலே போய் சேர்த்துப்போம். இங்கே பண்ணிடுவோம். இதுவே போதும். ஓகே, நம்ம இப்போ செஞ்சாச்சு. என்டர் ட்ராகனை கொல்ல போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிட்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அயன் ஃபார்ம் அங்கே கட்டியிருக்கோம், ப்ளஸ் டைமண்ட் ஆர்மர் எடுத்தாச்சு. அது எண்டுக்கு போக வேண்டிய எண்டரை எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆர்மரை லைட்டாக என்சான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் என்டர் ட்ராகன் கூட ஃபைட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ அதுதான். ஓகே, அடுத்த வீடியோ வர வரைக்கும் சேஃபாக இருங்க. Until then, see you. Bye guys.